வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது அப்படியே மிக்சர் மாதிரி அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைனா தேங்காய் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான ஒரு ரெசிபியாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக கரம் மசாலா தூள் நான் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் சாட் மசாலா என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா அதிகமான சூட்டில் இருக்கணும். நம்ம சிப்ஸ் எல்லாம் பொரிப்போம்ல, எவ்வளோ ஹெவியான சூடாக இருக்கும் இல்லையா எண்ணெய், அந்த மாதிரி நல்ல சூடு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். எண்ணெய் நல்ல சூடாக இருக்கணும். இப்போது இதை நம்ம வெண்டைக்காயை கட் பண்ண வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், எண்ணெய் நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கணும், நல்ல சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி நல்லா அப்படியே மிக்சர் மாதிரி அப்படியே பொறுன்னு சூப்பராக வருங்க சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறமா இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய வெண்டைக்காய்களையும் போட்டு எடுத்துடலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரையும் நீங்கள் நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்துருக்கேன். இதை நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறமா எடுத்துட்டோம். இப்போது இது கூட நம்ம தயார் பண்ணி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடியில் காரம், உப்பு எல்லாமே நம்மளுக்கு சரியான அளவில் தான் இருக்கும். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துறப்போ எக்ஸ்ட்ரா பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட சாட் மசாலா, சீரகத்தூள், நீங்கள் என்ன பொடி வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அட்டகாசமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை அப்படியே டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிடலாம். அவ்வளோ தூரம் இது டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா தயிர் சாதத்து கூட அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கும் இது சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.